வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வாழ்வே தவமாக சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன்ராஜ் மிகுந்த உற்சாகத்துடன் பழைய சினிமா பாட்டு ஒன்றை சீழ்க்கையடித்துக் கொண்டிருந்தான். படிப்பை முடித்ததில் இருந்து அவன் கண்டு வரும் கனவு இன்றுதான் நனவானது. என்ன தன்ராஜ், ரொம்ப குஷியா இருக்காப்புல இருக்க என்றவாறு போர்வையை அகற்றி எழுந்த கேசவ் கால்களை தொங்க போட்டபடியே கட்டிலில் உட்கார்ந்து சோம்பல் முறித்தான். தன்ராஜ் வெட்கத்துடன் புன்னகை புரிந்து, அப்பா அம்மா தங்கச்சி 3 பேரையும் பார்க்க போற குஷிடா, வேற ஒண்ணும் இல்ல என்றான். இப்படி சொன்ன போது தன்ராஜின் கண்களில் வந்தமர்ந்த ஒளி அவனை அயர்த்தியது. என்ன கேசவ் அப்படி பார்க்கற? அப்பா அம்மா தங்கச்சி இப்படி பார்க்க உருகிறையடா, எனக்கெல்லாம் உன் அளவுக்கு உருக வராதுடா. சிலருக்கு வெளியே காட்டிக்க தெரியாது, நீ அந்த ரகமா இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு உளறுவாயன், எப்ப பாரு அவங்கள பத்தி புலம்பிக்கிட்டே கிடக்கிறேன். அதான் உனக்கு அப்படி தோணுது. கேசவ் கட்டிலில் இருந்து இறங்கி தாறுமாறாக உடம்பில் சுற்றி இருந்த லுங்கியை சரியாக கட்டிக்கொண்டே சொன்னான். இல்லடா தன்ராஜ், பெத்தவங்க மேலையும் தங்கச்சி மேலையும் நீ காட்டுற அன்பு அலாதியாத்தான் இருக்கு. எனக்கெல்லாம் அவ்வளவு அன்பு இல்லப்பா. அட போடா, நீ பொய் சொல்ற. நீ அடக்கம், வேற ஒண்ணும் இல்ல. இல்லப்பா தன்ராஜ், எனக்கும் பிரியங்கிறது இருக்குதான், ஆனா உன் அளவுக்கு இல்ல. அவங்கள பத்தி நீ பேசுறப்போ உன் முகமே டால் அடிக்குதுடா, அது எனக்கு தானே தெரியும். தன்ராஜ் சத்தமாய் சிரித்தான். சிரிப்பில் பெருமை வழிந்தது. டே கேசவ், நம்மளை பெத்தவங்க நமக்காக எப்படி எல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் நாம மறக்கவே கூடாதுடா. அப்படி மறந்தோம்னா அதை விட பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாதுடா. எங்க அம்மாவும் அப்பாவும் எம்புட்டு ஏழ்மையில என்னை படிக்க வச்சாங்க தெரியுமா? எங்க அப்பா கொத்து வேலை செய்யறாரு. அவர் போன அந்த அரை வயிறுக்குத்தான் சாப்பிட முடிஞ்சது. எங்க அம்மாவும் சம்பாரிச்சாலதான் முழு வயிறு சாப்பிட்டு படிக்கவும் முடிஞ்சதுடா. இல்லாட்டி போனா நானும் அக்கம் பக்கத்து பிள்ளைங்க மாதிரி சின்ன வயசுலயே சித்தாள் வேலைக்கு போயிருப்பேன். எத்தனை நாள் எங்க அம்மா இருக்கிற சொத்தை எனக்கு போட்டுட்டு தான் காஞ்ச வயித்தோடு படுத்திருக்குது தெரியுமா? கேட்டா திடீர்னு பசிச்சிச்சு, ஒரு வாரத்துக்கு முந்தையே சாப்பிட்டுட்டேன்னு பொய் சொல்லும். கருக்கல்ல வேலைக்கு கிளம்பி போச்சுன்னா மத்தியானம் 1 மணிக்கு தான் திரும்பி வரும். வேலை செய்யற வீடுகள்ல கொடுக்கற சோத்தை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வரும். சோறு கிடைக்காத நாள்ல காசு போட்டு பன்னும் டீயும் வாங்கியாரும். நான் திங்கிறத பார்த்துக்கிட்டே பக்கத்துல குந்திட்டு இருக்கும். அப்ப அதோட கண்ணுல தெரியும் பாரு ஒரு பிரியம். அம்மாடி, அதுக்கு ஈடு இணை இல்ல என்ற தன்ராஜ் சட்டென்ற உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கி கட்டிலில் உட்கார்ந்து முகத்தை பொத்திக் கொண்டான். அவன் தோள்கள் சன்னமாய் குலுங்கியதில் இருந்து அவன் அழுததை புரிந்து கொண்ட கேசவின் வியப்பு எல்லை கடந்தது. பற்பசை எடுக்க போனவன் திரும்பி வந்து, அட பைத்தியக்காரா, நீ இப்ப சொன்னியே நீ சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே பிரியமா குந்திட்டு இருப்பாங்கன்னு, அது எல்லா அம்மாக்களும் செய்யறது தாண்டா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதை நினைச்சு இப்படி தோல் குலுங்க நீ அழுவுறையே, அதுதான் ஆச்சரியமான விஷயம் என்றவாறு அவன் தோள்களில் கைகளை பதித்து அழுத்தினான். தன்ராஜ் முகத்தில் இருந்த கைகளை நீக்கி கொண்டு வேட்டி முனையால் கண்களை துடைத்து கொண்டான். சட்டென நொறுங்கி அழுத கூச்சத்தால் அவன் முகம் அதன் கோதுமை நிறம் கடந்து சிவந்திருந்தது. தன்ராஜ் தொடர்ந்தான். எங்க அப்பா மொடா குடியரு, ஆனா நல்லவரு. குடிக்க கூடாதுன்னு எனக்கு நெதமும் உபதேசம் பண்ணுவாரு. நீங்க குடிக்கிறீங்களேப்பான்னு சில சமயம் கேட்டுருவேன். ஏலே, குடிக்கிறதுல ரொம்ப கெடுதி இருக்கிறதுனால தாண்டா குடிக்காதேங்கிற. மற்றவங்களை பார்த்து குடிக்காதீங்கன்னு சொல்ற தகுதி ஒரு குடிகாரனுக்கு தாண்டா உண்டுன்னு சிரிப்பாரு. கேசவ் தூரிகையில் பற்பசையை தீற்றி கொண்டே, உன் தங்கச்சி பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியடா. அது எப்படி பாசமலர் சாவித்திரி கணக்கா, அதுவும் சிவாஜி கணக்கா நீயும் பிசினா ஒட்டிக்கிட்டு உருகோ உருகுன்னு உருவீங்களாடா என்றான் கேலியாக. கிட்டத்தட்ட அப்படித்தான்னு வச்சுக்கேன்.
ஒரு முட்டாய் கிடைச்சா கூட காக்கா கடி கடிச்சு பாதியை எனக்கு கொடுத்துரும், நீயும் வாங்கிப்ப. சேச்சே, சின்ன குழந்தைகிட்ட போய் யாராச்சும் அப்படி செய்வாங்களா? வாயருகே கொண்டு போன தூரிகையை அப்படியே நிப்பாட்டி கொண்ட கேசவ், என்ன வயசு உன் தங்கச்சிக்கு என்று கேட்டான். 7 வயசாகுது. அட கஷ்டமே, உனக்கு ஒரே தங்கச்சி தானா? ஆமா. அப்போ அதுக்கும் உனக்கும் 14 வயசு வித்தியாசம். தன்ராஜ் சிரித்துவிட்டு பேசாதிருந்தான். உங்க அப்பா கில்லாடிதான். சி, வயசாளிகளை எல்லாம் நையாண்டி பண்ணாதடா. உன் தங்கச்சிக்கு 7 வயசு நான் சொன்னேன்? ஆமா, 17 வயசு இருக்கும்னு நினைச்சு நான் மானசீகமா அவளை லவ் பண்ணவே தொடங்கிட்டேன்டா. ச்ச என்று சிரித்த கேசவ் செயற்கையான ஒரு சோகத்தை முகத்துக்கு வரவழைத்து கொண்டு பல் விளக்கலானான். தன்ராஜ் வாய்விட்டு சிரித்தபடி பெட்டியில் சாமான்களை அடுக்க முற்பட்டான். அம்மாவுக்கு வாங்கி இருந்த கருப்பு கரை போட்ட நீல வண்ண சேலை, நீல வண்ண ரவ்கை துணி, அப்பாவுக்கு வாங்கி இருந்த சிங்கப்பூர் லுங்கி, கை வைத்த பனியன், வெள்ளையில் முழுக்கை சட்டை, தங்கச்சி தங்கத்துக்கு வாங்கி இருந்த 4 கவுன்கள், ஜட்டிகள், ரப்பர் வளையல்கள், 6 வகை ரோல்டு கோல்டு கம்மல்கள், கழுத்து சங்கிலி, வண்ண வண்ண நெற்றி பொட்டுகள், பெரிய படங்கள் போட்ட பெரிய எழுத்து கதை புத்தகங்கள், ஐயருக்கு வாங்கிய வேட்டி பனியன் ஆகியவற்றை அழகு பார்த்தவாறு அடுக்கிய போது அவன் உள்ளம் பெருமிதமுற்றது. எனக்கு 1000 ரூபாய் சம்பளம், திரும்ப திரும்ப வாய்க்குள் சொல்லிக் கொண்டான். அவனால் நம்பவே முடியவில்லை. அவனுடைய அப்பாவும் அம்மாவும் 2 100 ரூபாய் நோட்டுகளுக்கு மேல் பார்த்திருக்க மாட்டார்கள். எப்படியோ அவனும் 10ஆம் வகுப்பு வரையில் படித்து தேறிவிட்டான். ஓரளவு நல்ல மதிப்பெண்களும் பெற்றான். முப்பாட்டனுக்கும் முப்பாட்டனிலிருந்து கை நாட்டு பரம்பரையில் வந்தவன் என்பதை பார்க்கும்போது அவன் சிறந்த முறையில் தேறியதாக பெருமைப்படலானான். குள்ளம்பட்டியில் இருந்து 3 கல் தொலைவு நடந்து போய் படித்தான். ஒவ்வொரு நாளும் பிற்பகலில் வெயிலோ மழையோ அவன் அம்மா அவ்வளவு தொலைவு நடந்து வந்து சோறு தருவாளே. இந்த அன்புக்கு நான் எப்படி என் நன்றி கடனை தீர்க்கப் போகிறேன்? 10வது தேர்வை எழுதிவிட்டு அதன் முடிவு தெரிகிற வரையில் அவன் இதயம்தான் எப்படி துடித்து கொண்டிருந்தது. நன்கு எழுதியிருந்த நம்பிக்கை இருந்தாலும் செய்தித்தாளில் இலக்கத்தை கண் கூடாய் பார்க்கும் வரை உளைச்சல்தானே. தினமணியில் முடிவு வந்த அன்று அவன் அம்மா அடைந்த பேருவகைக்கு ஈடே சொல்ல முடியாது. இந்தியா சுதந்திரம் அடைந்த அன்று நேரு அடைந்த மகிழ்ச்சி, தேவதாஸ் காதலில் வெற்றி பெற்றிருந்தால் அடைந்திருக்க கூடிய மகிழ்ச்சி, தங்கப்பதக்கம் பெற்ற PT உஷாவின் மகிழ்ச்சி, இவையெல்லாம் தன் அம்மாவின் மகிழ்ச்சிக்கு முன்னால் அற்பம் என்றே அவனுக்கு தோன்றியது. மகன் தேறிவிட்ட உவகையில் மருதாயியின் முகத்துக்கு ஒரு புதிய அழகை வந்து சேர்ந்திருந்தது. அம்மாவின் கண்களில் அப்படி ஒரு பளபளப்பையும் நம்பிக்கை கதிரையும் அதற்கு முன்னர் அவன் கண்டதே இல்லை. அவன் அப்பா மட்டும் என்னவாம், குடிகாரரே ஒழிய அன்பானவராயிற்றே. வேலையில்லா தெண்டாட்ட அரக்கன் இவனையும் துன்புறுத்தவே செய்தான். மதுரை சென்ற வேலை வாய்ப்பு நிலையத்தில் தன் பெயரை பதிவு செய்து கொண்டான். அங்கே அதே வேலைக்காக வந்து அவனுடன் வரிசையில் நின்ற 100கணக்கான ஆண் பெண்கள் அவனது நம்பிக்கையை சிதைத்தார்கள். அவர்களில் பெரும்பாலோர் பட்டதாரிகள், தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயின்றவர்கள். ஏற்கனவே பதித்திருந்த 100கணக்கானோர் புதுப்பிக்க வந்திருந்தனர். ஆங்கிலத்தில் பிளந்து கட்டிய அவர்கள் அவனுள் அவநம்பிக்கையை விதைத்தார்கள். பெயர் பதிவு ஆன பிறகு பிற்பகல் 2 மணிக்கு ஓர் ஹோட்டலில் 3 இட்லி தின்று காஃபி குடித்த பின் அவன் பேருந்து ஏறினான். அப்போதுதான் அவன் அதிர்ஷ்ட தேவதையை சந்திக்க வாய்த்தது. அந்த தேவதை ஒரு பயணியின் உருவில் அவன் அருகே வந்து அமர்ந்தது. அவ்வாறு வந்தமர்ந்த மனிதருடன் அவனுக்கு ஏற்பட்ட அறிமுகத்தால் உடனே பயன் விளையாவிடினும் அதுதான் அவனது தற்போதைய நல்ல நிலைக்கு வழி வகுத்தது. தம்பிக்கு எந்த ஊரு? குள்ளம்பட்டி. நீங்க? வத்தலகுண்டுப்பா. வேலை தேடி வந்தியாக்கும்? ஆமாங்க. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கியூவில் உன்னை பார்த்தம்பா. அங்க வேறொரு காரியமா வந்தேன். ஆமா, என்ன படிச்சிருக்க? SSLC. அது மட்டும்தானா? ஆமா. டைப்ரைட்டிங்காவது கத்துக்கோப்பா. குள்ளம்பட்டியில வசதி இல்லைன்னா வத்தலகுண்டுக்கு வந்து கத்துக்கோ. முடிஞ்சா ஷார்ட் ஹேண்டும் கத்துக்கோ. இங்கிலீஷ்ல பேசுவியா?
பேசவெல்லாம் வராது சார். வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்னு சொல்ல மட்டும் தெரியும். அப்ப உன் பேரு தன்ராஜா? என்ன ஜாதிப்பா? அடடா, தப்பா எடுத்துட்டியா என்ன? இப்ப நம்ம நாட்டுல 2 ஜாதி தான்ப்பா இருக்கு. ஒன்னு பேக்வேர்டு கம்யூனிட்டி, இன்னொன்னு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. நீ என்னன்னு கேக்குற, அவ்வளவுதான்ப்பா. பேக்வேர்டு. அப்ப நீ அதிர்ஷ்டசாலி தான். மற்றவங்களை விட சீக்கிரமே உனக்கு வேலை கிடைச்சிடும். என்ன அப்படி பார்க்குற? இந்த பாப்பான் பொறாமையில ஏதோ குத்தலா பேசுறான்னு நினைக்கிறையா? சாமி சத்தியமா இல்லப்பா. ஒரு ஜாதிக்காரங்க எப்பவுமே எல்லாரையும் அடக்கி ஆண்டுண்டு இருக்க முடியாது. அவங்க அடங்கி போக வேண்டிய காலமும் வரும். சரி, ஆனா இப்ப உங்களையும் நிறைய பேர் நல்ல மார்க் வாங்குறேள். அவளோட தான் இப்ப உனக்கு போட்டி. என்ன மார்க் வாங்கியிருக்க நீ? சொல்லலாம்னா சொல்லு. தமிழ்ல 80, கணக்குல 80, இங்கிலீஷ்ல 55, ஆவரேஜ் மார்க் 65% சார். ஏன் வெக்கப்பட்டுண்டு சொல்ற? நல்ல மார்க்கு தான். உன்னோட குடும்பத்து நிலைமை என்ன? எங்க அப்பா கொத்து வேலை செய்யறவரு. எங்க அம்மா 4 வீடுகள்ல வாச கூட்டி வேலை பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டத்துல தான் என்னை படிக்க வச்சாங்க. பெரிய சாதனை தான். எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பிள்ளை. பொண்ணு நன்னா படிச்சுட்டு மெட்ராஸ்ல ஒரு பெரிய கம்பெனியில ஸ்டெனோவா இருக்கா. நல்ல சம்பளம். பையன் நன்னா படிக்கல. +2 தாண்டினதே உம்பாடு எம்பாடுன்னு ஆயிடுத்து. மேலே படிடான்னு மாட்டேன்னுட்டு மிலிட்ரியில போய் சேர்ந்துட்டான். இன்னும் 1 வருஷத்துக்குள்ள வேலை கிடைக்காட்டி நானும் பட்டாளத்துல சேர்ந்துருவேன் என்று அவன் எண்ணிக்கொண்டான். என்னப்பா யோசிக்கிற? உன்னோட சர்டிபிகேட் காப்பீஸை என்கிட்ட கொடுத்து வை. இப்ப கைவசம் இல்ல சார். இப்பவே குடுன்னா சொன்ன. நான் இருக்கிறது வத்தல் குண்டு தானே. ஒரு நட வந்துட்டு போறது. விலாசம் சொல்றேன், குறிச்சுக்கோ. அவர் சொல்ல அவன் குறித்து கொண்டான். நான் ஏதோ உனக்கு உடனே வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட முடியுங்கிறதா நினைச்சுடாதே. மெட்ராஸ்ல இருக்கிற என் பொண்ணு மூலம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுக்கிடையில நீயும் டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் கற்றுக்கோ. ஒரு பியூன் வேலை கிடைச்சாலும் இப்போதைக்கு போதும் சார். எங்க அம்மாவை உட்கார வச்சு நான் சோறு போடணும். இத்தினி நாளும் அவங்க போட்டாங்க. உன்னோட நல்ல மனசுக்கு சீக்கிரமே உனக்கு வேலை கிடைச்சிடும்பா. நாம வாழறது தமிழ்நாடுனாலும் இங்கிலீஷ் அலட்சியப்படுத்த கூடாது. அது புத்திசாலித்தனம் இல்ல. நீ இங்கிலீஷ்ல நன்னா பேச கத்துக்கணும். எனக்கு வராது சார். நான் படிச்சது தமிழ் மீடியத்துல. அதனால் என்னப்பா, நான் ஒரு வழி சொல்றேன். அதுபடி செய். பழைய ஹிந்து பேப்பர் 1 கிலோ விலைக்கு வாங்கிக்க. அதுல வந்திருக்கிற எல்லாத்தையும் படி. உச்சரிப்புக்குன்னே ஒரு டிக்ஷனரி இருக்கு. ரொம்ப விலை, உன்னால வாங்க முடியாது. என்கிட்ட தண்டமாத்தான் கிடக்கு. எடுத்துண்டு போ. உபயோகம் முடிஞ்சதும் மறக்காம திருப்பி கொடுத்துடு. தன்ராஜ் வியப்பின் உச்சத்துக்கு போனான். முன்பின் முகம் கூட பார்த்திராத ஓர் அசலாளி அந்த அளவுக்கு அக்கறை காட்டுவார் என்பது அவனது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் கண்கள் கலங்கியதை கவனித்து விட்ட அவர், என்னப்பா உணர்ச்சி வசப்படுற? இப்ப பெருசா என்ன பண்ணிட்ட? என் மூலமா வேலை கிடைச்சா அதுக்கப்புறம் சொல்லு உன்னோட தேங்க்ஸ. சார், உங்க பேரு? M.K. கிருஷ்ண சர்மா. ஐம் சாரி, சர்மாலாம் வேண்டாம். வெறுமனே கிருஷ்ணன் எழுதிக்கோ. ஜாதிகளை ஒழிக்க முற்பட்டாலும் பேருக்கு பின்னால ஜாதி பேரை போட்டுக்கிற வழக்கத்தையாவது ஒழிப்பமே. என்ன சொல்ற? நான் ஏதோ பெரிய சீர்திருத்தக்காரன்னு பீத்திக்கிறதா நினைச்சிடாத. இல்ல சார். பக்கத்திலேயே டிக்ஷனரியை வச்சுண்டோ ஹிந்து பேப்பர்ல கஷ்டமான வார்த்தைகள் வர்றப்ப அகர வரிசையில அர்த்தத்தோட எழுத தொடங்கு. அந்த வார்த்தைகள் வர்ற முழு வாக்கியங்களையும் எழுதி வச்சுண்டு அப்பப்ப புரட்டு. இங்கிலீஷ்ல மன்னன் ஆயிடுவ நீ. என்ன புரிஞ்சுதா? சரி சார். அவர் சொன்னபடியே செய்யலானான். 6 மாதங்கள் கழித்து தன் அப்பா முத்தழகுவிடம் தானும் கொத்தனார் வேலைக்கு வருவதாய் சொன்னபோது அவன் திகைத்து போனான். மருதாயியோ அவனோடு சண்டைக்கே வந்தாள். 10ஆம் வகுப்பு வரையில படிச்சு பாஸ் பண்ணிட்டு கொத்தனார் வேலையா செய்யறன்ற என்று கத்தி அவனை தடுக்க பார்த்தாள். ஆனால் அவன் கேட்கவில்லை. அவ்வப்போது கிடைத்த வேலையை செய்து ஏதோ சம்பாதித்தான். அம்மாவுக்கு எப்போது வேலையில் இருந்து விடுதலை வாங்கித்தரப் போகிறேன் எனும் கேள்வியால் அலைப்புற்று அவன் தூக்கம் இழந்தான். அவனது மகிழ்ச்சி குறைவையும் நிம்மதியின்மையையும் பெரிய அளவில் போக்கியவள் தங்கச்சி பாப்பாதான். தான் வேலை செய்த வீடுகளில் இருந்து எப்போதாகிலும் கிடைக்கும்
சாயம் போன கவுன்களில் மருதாயி தன் தங்கச்சி தங்கத்தை அலங்கரிக்கும் போதெல்லாம் புத்தம் புதிய உயர்ந்த ஆடைகளில் எப்போது இவளை பார்க்க போகிறேன் எனும் ஏக்கப் பெருமூச்சு அவனிடமிருந்து சீறி பாயும். பகலாக ஐயர் சொல்லிக் கொடுத்தபடி செய்ததில் தன்ராஜின் தன்னம்பிக்கை வளர்ந்திருந்தது. ஆங்கில தட்டெழுத்தில் 6 மாதங்களில் அவன் நல்ல பயிற்சி பெற்றான். ஒரு முறை அவன் அவரை பார்க்க போயிருந்த போது அவர் அவனுக்கு ஒரு சின்ன ரேடியோ அளித்தார். தினமும் இங்கிலீஷ் நியூஸ், தமிழ் நியூஸ் 2ம் கேளுப்பா. எந்த மொழியும் காது வழியாத்தான் நுழைஞ்சு மூளையில பதிவாகும். குழந்தைகள் பேச கத்துக்கிறது அப்படித்தானே. அதனால நிறைய இங்கிலீஷ் கேளு. பிழைப்புக்கு இப்போதைக்கு அதான்ப்பா வழி. அது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். சரஸ்வதி கடாட்சம்னே சொல்லணும். அது உலக மொழி ஆயிடுத்துங்கிற உண்மையை நாம ஏத்துண்டுதான் ஆகணும். அதான் நமக்கும் நல்லது, இந்த முழு உலகத்துக்கும் நல்லது. வேலை கிடைச்சதும் ஈவினிங் காலேஜ்ல சேர்ந்து படி. உங்ககிட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கு. 55 வயசுக்கு மேல எனக்கு வந்த இந்த ஞானத்தால பிரயோஜனம் இல்லாம போயிடுத்து. ஆனா உங்ககிட்ட இளமை இருக்கு. நல்ல காரியங்களை பண்ண நிறைய டைம் இருக்கு. என் பொண்ணுக்கும் நான் இதையே தான் சொல்றது. ஆனா என் பொண்டாட்டி கல்யாணம் கல்யாணம்னு ஆளா பறக்கறா என்று ஒரு நாள் அவர் பொழிந்து தள்ளியதன் உள்ளார்ந்த பொருள் ஏதும் அவ்வளவாக மனதில் பதியவில்லை. தவிர ஓர் ஏழை இளைஞனான தன்னால் என்ன சாதிக்க முடிய போகிறது எனும் வினா அப்போது அவனை சிரிப்பில் தான் ஆழ்த்தியது. இருந்தாலும் பெரியவர் சொல்கிறாரே என்று தலையை ஆட்டிக் கொண்டிருந்தான். 1.5 ஆண்டுகளுள் முதுநிலை தட்டெழுத்து, சுருக்கெழுத்து இவற்றில் தேர்ச்சி பெற்றான். ஒரு நாள் கிருஷ்ணன் அவனுக்கு சொல்லி அனுப்பினார். அவன் போனான். அவர் மகள் ஜானகி தனக்கு தெரிந்தவர் ஒருவரின் தொழிற்சாலையில் தட்டெழுத்தர் வேலைக்கு அவனை பரிந்துரை செய்துள்ளதாகவும் அவன் உடனே சென்னைக்கு புறப்பட வேண்டும் என்றும் அவர் அவனிடம் கூறி மற்ற விவரங்களையும் கொடுத்தார். அவனுக்கு சென்னையில் 1000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. இப்படித்தான் மிகுந்த சிக்கனத்துடன் வாழ்ந்து அம்மாவுக்கு அவன் மாதந்தோறும் 500 ரூபாய் அனுப்பி வந்தான். தங்கச்சி தங்கத்தை பள்ளியில் சேர்ப்பித்தான். ஒரே ஒரு தரம் 2 நாள் விடுப்பில் அவன் குள்ளம்பட்டிக்கு போன போது பெரியவள் ஆனதும் தான் டாக்டருக்கு படிக்க இருப்பதாய் சொல்ல தங்கத்தை பழக்கினான். ஏய், நீ பெரியவளானதும் என்ன வேலைக்கு போவே என்று அவன் கேட்ட போதெல்லாம் டாக்டராவ என்று அவளும் பதில் சொல்வாள். அவ்வாறு கூற அவன்தான் அவளை பழக்கினான் என்றாலும் அவள் ஏதோ தானாகவே அப்படி சொன்னது போல் அவன் கை கொட்டி சிரித்து மகிழ்ந்து போனான். அவனது வாழ்க்கை வளமுற அடித்தளம் அமைத்து கொடுத்த கிருஷ்ணனுக்கு அவன் அவ்வப்போது கடிதம் எழுதுவான். அவரும் தவறாமல் பதில் எழுதுவார். அடே தன்ராசு, போன சென்மத்துல நீ செஞ்ச பாவம் எம்மவனா பிறந்தது. புண்ணியத்தால அந்த ஐயரு சிநேகிதம் உனக்கு கிடைச்சிருச்சு என்று மருதாயி அடிக்கடி சொல்லி சிரிப்பதுண்டு. தான் ஊருக்கு போக இருந்தது பற்றி அவர் மகள் ஜானகிக்கு சொல்ல வேண்டுமென்று தோன்ற அவன் பக்கத்து கடைக்கு சென்றான். பொங்கல் சமயமாதலால் அந்த அதிகாலையிலேயே கடை திறந்திருந்தது. ஜானகி தங்கியிருந்த மகளிர் விடுதியோடு தொடர்பு கொண்டு அவன் ஜானகியை கேட்டபோது அவள் தன் ஊருக்கு போயிருப்பதாக அதன் தலைவி சொன்னார். மிலிட்டரியில் இருந்த அவள் அண்ணன் காஷ்மீர் எல்லை பகுதியில் எதிரிகளின் குண்டுக்கு இலக்காகிவிட்ட மரண செய்தி வந்து அவள் ஊருக்கு போயிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்த போது அவன் அதிர்ந்து போனான். கிருஷ்ணனின் மகன் இறந்த துயரத்தை விடவும் அதனால் அவர் அடைந்திருக்கக்கூடிய பாதிப்பே அவனை அதிகமாய் தாக்கியது. எப்போதும் புன் சிரிப்பு தவழும் அவரது பரந்த முகம் துயர கோடுகளுடனும் கண்ணீர் மல்கிய கண்களுடனும் அவனது மனப்பார்வையில் தோன்றி அவனை மதைத்தது. அவனுடைய பேருந்து வத்தல குண்டோடோடு நின்றுவிடும். அதன் பிறகு குள்ளம்பட்டிக்கு வண்டி பிடித்து போக வேண்டும். எனவே முதலில் வத்தல குண்டில் இறங்கி கிருஷ்ணனின் வீட்டுக்கு போக தீர்மானித்தான் தன்ராஜ். வத்தல குண்டு பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியதுமே கிருஷ்ணனின் பக்கத்து வீட்டு இளைஞனை அங்கு பார்த்து விசாரித்தான். அவர் செத்து போயிட்டாருங்க, 2 நாள் ஆச்சு. பிள்ளை காஷ்மீர் பார்டர்ல செத்து போன நியூஸ் வந்ததுமே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுத்தோ. மதுரைக்கு கொண்டு போனோம். எங்க அப்பாவும் நானும் தான் எல்லாம் செஞ்சோம். ஒன்னும் பிரயோசனப்படல. அன்பு கசிக்கிற அவர் விழிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக
அவன் மனக்கொண்ணில் தோன்றி அவனது வயிற்றில் அமிலம் சுரக்க செய்தது. அது வாய்க்கு வந்து கசந்தது. தலை சுழன்றது. பக்கத்தில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்தான். கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து எழுந்தான். ஜானகியையும் அவர் மனைவியையும் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்று மலைத்தான். ஆனாலும் போனான். ஜானகிதான் கதவு திறந்தாள். அவனை பார்த்ததும் கிளறப்பட்ட துயரத்தில் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அந்த அழுகை அவனையும் தொற்றியது. அழுதழுது கண்ணீர் வற்றிவிட்டாற்போல் கூடத்து சோஃபாவில் விரித்த பார்வையோடு உட்கார்ந்திருந்த அவர் மனைவியை ஒரு கணத்துக்கு மேல் அவனால் பார்க்க முடியவில்லை. முகம் திருப்பிக் கொண்டான். கூடத்து மேசையில் மாலை தாங்கிய கிருஷ்ணனின் பெரிய புகைப்படம் வைக்கப்பட்டு எதிரே ஊதுபத்திகள் புகைந்து கொண்டிருந்தன. பெட்டியை தரையில் வைத்த தன்ராஜ் மேசையை நெருங்கி அதன் முன் குப்புற விழுந்தான். ஐயா, என்ன கரை ஏத்திட்டு இப்படி அநியாயமா போயிட்டீங்களேயா என்று கதறி தீர்த்தான். எனக்கு அவரோட போட்டோ ஒண்ணு இருந்தா கொடுங்கம்மா. ஜானகி உள்ளே போய் அவரது சிறிய புகைப்படம் ஒன்றை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள். அதில் அவரது புன்னகை முகம் பார்த்து அவன் மேலும் அழலானான். குதிரை வண்டியில் ஏறி அமர்ந்து குள்ளம்பட்டிக்கு விடுங்க என்றவனை மேலும் அதிர்ச்சி தாக்கியது. குள்ளம்பட்டியா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா தம்பி என்றார் வண்டிக்காரர். என்ன சொல்றீங்க? குள்ளம்பட்டி இப்ப ஒரே சுடுகாடால இருக்குது. என்னது சுடுகாடா? அப்படின்னா? 2 கட்சி தொண்டருங்க போட்டுக்கிட்ட சண்டையில அங்கன இருந்த குப்பமே எரிஞ்சு போயிடுச்சு. தீ வச்சு கொளுத்திட்டாங்க. 3 நாள் ஆச்சு. 2-3 காரை வீடுங்க தான் தப்பிச்சுச்சு. ஆளுங்கட்சிக்காரங்க வச்ச தீ. அதான் பேப்பர்ல வரல. தன்ராஜ் எச்சில் விழுங்கினான். அப்ப குப்பத்துல இருந்தவங்க என்ன ஆனாங்க? எங்க போனாங்க? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? வெளியே தப்பிச்சு வர முடியாத படிக்கு எல்லா படலையும் வெளிப்பக்கமா கொண்டி போட்டு மூடிட்டு தீ வச்சுட்டாங்க. 7-8 குடும்பங்க தான் தப்பிச்சது. ஏன்னா அவங்க குடிசை படலுங்க மட்டும் கொண்டி போடாம இருந்துச்சு. அதனால சந்தேகமெல்லாம் அந்த குடிசைக்காரங்க மேலதான். கடவுளே! உயிர் தப்பிய குடும்பங்களில் தன்னுடையதும் ஒன்றாக இருக்கக்கூடாதா என்று ஏங்கி பிரார்த்தித்த மறுநொடியில் தனது எண்ணப்போக்கில் அவன் தன்மீதே வெறுப்புற்றான். குள்ளம்பட்டியை அடைந்து ஒரு பார்வை பார்த்ததுமே அவனது அடி வயிறு சுருளலாயிற்று. ஒரே பொட்டல் காடு. எங்கு பார்த்தாலும் கருப்பு சாம்பல் குவியல். இன்னமும் ஒரு துர்வாடை வீசிக்கொண்டிருந்தது. பெரிய பெட்டியும் கையுமாக நின்ற அவனை கண்டதும் ஓடி வந்த அவன் அப்பாவின் நண்பர் ரத்தினசாமி, அப்பா தன்ராசு, விஷயம் தெரிஞ்சுதான் வந்தியா? நிறைய சாவுப்பா. உங்க அப்பா, ஆத்தா, தங்கச்சி எல்லாரும் எரிஞ்சு போயிட்டாங்க. என் பொஞ்சாதியும் பிள்ளைங்களும் கூட சாம்பலாயிட்டாங்க. நான் வெளியூர் போயிருந்ததால தப்பிச்சேன். ஆனா அதுல எந்த சந்தோஷமும் எனக்கு இல்லப்பா. ஊர்ல இருக்கிற என் பிள்ளத்தாச்சி மவளுக்காக இந்த உசிரை பிடிச்சு வச்சிட்டு இருக்கேன்பா என்று கதறி அழுதார். தான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அப்போது அவனுக்கு தோன்றியது. குடித்தாலும் குற்ற உணர்வோடு அன்பு செலுத்திய அப்பா, தன்னை அவனுக்காக தேய்த்து உருக்கி கொண்ட அம்மா, டாக்டருக்கு படிப்பேன் என்று சொன்ன தங்கச்சி, இவர்களை எல்லாம் இழந்த பிறகு உயிர் வாழ்தலில் என்ன பொருள் இருக்க முடியும் எனும் விரக்தியால் அவன் அழவும் முடியாமல் ஒரு தூண் மாதிரி ஆடாது நின்றான். ஆனால் ரத்தினசாமி மேல் துண்டால் முகத்தை மூடி வாய்விட்டு கதறத் தொடங்கிய போது அவனும் பாதிப்புற்று அழலானான். தங்கள் குடிசை இருந்த இடம் எது என்பதை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தலை சுழலத் தொடங்கியது. நிற்க முடியாமல் பெட்டியை தரையில் கிடத்திவிட்டு அப்படியே உட்கார்ந்து போனான். உடம்பு முழுவதும் அதிரலாயிற்று. கந்தலையும் பழசுகளையும் தவிர வேறு எதையும் அணிந்து அறிந்திராத தன் பெற்றோர்க்கும் தங்கச்சிக்கும் முதலாக புது துணிகளும் உடைகளும் வாங்கித் தரும் பேற்றை பெறுகையில் அன்பும் கடமை உணர்வும் கொண்ட ஒரு மகனுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விதி தனக்கு மறுத்துவிட்ட சோகம் தாழ முடியாமல் தன்ராஜ் திடீரென்று பெருங்குரல் எடுத்து அழுதான். மனமும் விழிகளும் அழுது கொண்டிருக்க அவன் சிந்தனையில் ஓர் எண்ணம் வந்தது. இனி வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. தன்ராஜ் மெல்ல எழுந்தான். பெட்டியை திறந்தான். தன் அப்பாவுக்கும் ஐயருக்கும் வாங்கியிருந்த வேட்டி பனியன்களை ரத்தினசாமியிடம் கொடுத்தான். அப்பாவுக்காக வாங்கினது அப்பா? ஆமா. உங்க அப்பன் குடிக்கிறத நிப்பாட்டிட்டா, உனக்கு தெரியுமா? எழுதி இருந்தாரு.
ஆனா நான் நம்பல. மெய்தான்ப்பா, என் மகன் இம்புட்டு பொறுப்பா இருக்கிறப்ப நான் குடிக்கிறது அயோக்கியத்தனம்னு சொல்லி நிப்பாட்டிட்டான். உங்க ஆத்தாளுக்கு எந்நேரமும் உன்னோட செபந்த வர்ற சித்திரை வைகாசியில உன் கல்யாணத்தை நடத்திரணும்னு அதுக்கு ஆசையான ஆசைப்பா. நின்றிருந்த தன்ராஜின் கண்ணீர் மறுபடி பீரிட்டது. இந்தாங்க மாமா, எங்க அம்மாவுக்கு வாங்கின புடவை துணிமணிங்க உங்க மக கிட்ட கொடுங்க. அப்போ நான் கிளம்புறேன் மாமா. அதுக்குள்ளாரவா? இனிமே பட்டு இங்க என்ன வச்சிருக்கு மாமா? எனக்கு பட்டணத்துக்கு தானே போறேன். எங்கிட்டாவது விழுந்து சாவறதுக்கு போறேன். டேய் தன்ராசு, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. வாழ வேண்டிய வயசு. வாழறதுக்கு இனிமேப்பட்டு என்ன அவசியம் இருக்கு மாமா? எனக்கு சொல்லுங்க. காலம் எப்படியா கொந்த பொண்ணையும் ஆத்திடும்பா. பொறுமையாரு தன்ராசு. நீ படிச்ச புள்ள, உனக்கு நான் புத்தி சொல்லக்கூடாது. நான் வெறும் கை நாட்டு. அவன் ஒன்றும் சொல்லாமல் தலையசைத்து விட்டு பெட்டியுடன் புறப்பட்டான். உள்ளே ஏதோ குண்டு வைத்தது மாதிரி மனம் கனத்தது. நடப்பது கடினமாக இருந்தது. உடம்பு தள்ளாடியது. சமாளித்து கொண்டு நடந்தான். கிணத்துலயோ குளத்திலேயோ விழுந்தா என் உசுறு போகாது. ஏன்னா எனக்கு நீஞ்ச தெரியும். ஏதாவது விஷத்தை தின்னுதான் அதை போக்கிக்கணும். ஆனா மெட்ராஸுக்கு போய் இன்னும் ஒரு சம்பளம் வாங்குற வரையில் உசுரோட இருக்கணும். கேசவ் கிட்ட கடன் வாங்கி இருக்க, அதை அடைச்சிட்டு தான் சாகணும். உயிரை விட்டு விடுவது எனும் இந்த முடிவு தோன்றியதும் தனது துயரமும் முடியப் போகிறது என்கிற புது தெம்பு வந்தது போல் அவன் உணர்ந்தான். தள்ளாட்டம் சற்றே குறைந்து இயல்பாக நடக்கத் தொடங்கினான். பாதி வழியில், அண்ணே அண்ணே, பசிக்குதண்ணே, 10 காசு கொடுங்கண்ணே எனும் குரலும் பின்புறம் கேட்ட காலடி யோசையும் அவனை தடுத்து நிறுத்தின. 6-7 வயது சிறுமி ஓடி வந்து அவனை வழிமறித்து கெஞ்சுதலாய் பார்த்தாள். இடையில் அழுக்கும் கரைகளுமாய் ஒரு கந்தலை சுற்றி கொண்டிருந்தாள். உனக்கு அப்பா அம்மா இல்லையா? இல்ல, செத்துட்டாங்க. குடிசைக்கு நெருப்பு வச்சப்ப. நீ எப்படி தப்பிச்ச? எங்க அப்பா என்னைய மட்டும் சின்ன ஜன்னல் வழியா வெளியே முதக்கா இறக்கி விட்டுட்டாரு. நீ ஓடிடு, ரொம்ப தொலைவு. நாங்க 2 பேரும் அப்பால வர்றோம்னாரு. ஆனா வரவே இல்ல. எரிஞ்ச கூரை விழுந்து 2 பேரும் செத்துட்டாங்க. உனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? இல்ல. எப்ப சாப்பிட்ட? நேத்து மத்தியானம் பிச்சை எடுத்து ஒரு இட்லி சாப்பிட்ட. யாரும் பிச்சை கூட போட மாட்டேங்கிறாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு சட்டி வாங்கி தாங்கண்ணே. தன்ராஜின் கண்கள் உடனே நிரம்பி போயின. அருகே இருந்த பெட்டிக்கடையில் ஒரு பிஸ்கட் பொட்டலமும் 2 வாழைப்பழங்களும் வாங்கி அவளிடம் கொடுத்தான். அசுர பசியுடன் அவள் அவற்றை காலி செய்தாள். அவன் போய்விடாமல் நின்று கொண்டே தன்னை கவனித்தது அவளுக்கு விந்தையாக பட்டிருந்திருக்க வேண்டும். அடிக்கடி ஓரத்து விழிகளால் அவனை அவளும் பார்த்தாள். பிச்சை எடுக்க எனக்கு சட்டியும் வாங்கி தருவீங்க தானே? சட்டி கிடக்குமா? முதல்ல இந்த கவனை போட்டுக்கம்மா என்று அவன் தன் பெட்டியில் இருந்து ஒரு கவனையும் ஜட்டியையும் எடுத்து அவளிடம் கொடுத்தான். சிறுமியின் விழிகள் அகலமாயின. எனக்கே எனக்காண்ணே? ஆமா. அவற்றை அணிய அவள் தடுமாறியதைக் கண்டு அவனே அவற்றை அவளுக்கு அணிவித்தான். உன் பேர் என்ன? தங்கலட்சுமி. தங்கம்னு தான் அம்மாவும் அப்பாவும் கூப்பிடுவாங்க. உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேரு பொன்னம்பலம், அம்மா பேரு சரோசா. நாங்க புதுசா இங்கிட்டு குடி வந்தோம். தன்ராஜ் கண் கொட்டாமல் அந்த சிறுமியை பார்த்தான். ஏதாவது உருப்படியா பண்றதுக்கு பாரு. உங்கிட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கு, நல்லவனா தெரியற. உங்கிட்ட இளமை இருக்கு, நல்ல காரியங்கள் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஏதாவது உருப்படியா பண்றதுக்கு பாரு. ஏதாவது உருப்படியா பண்றதுக்கு பாரு. கிருஷ்ணனின் குரல் அவன் செவிகளில் ஒலித்தது. தங்கம், என்னோட பட்டணத்துக்கு வரையா? கடல் போல் கண்கள் விரிய, நெசமாவா என்றாள் அவள். நெசமாத்தான். அங்க உன்னைய ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். மாடி வீட்டு மாலதி வச்சு படிக்குமே, அது மாதிரி கலர் கலரா பொம்மை போட்ட புஸ்தகம் எல்லாம் வாங்கி தருவீங்களா? நீ நல்லா படிச்சு நல்ல பொண்ணாகவும் இருந்தா உன்னைய டாக்டருக்கு படிக்க வைப்பேன். என்ன சொல்ற? நல்லா படிப்பேன். எதுக்கு படிக்க வைப்பேன்னு சொல்லு.
டாக்குட்டருக்கு. தன் தங்கச்சியே சொன்னது போல் இருக்க தன்ராஜ் அவள் கை விரல்களை பற்றியபடி ஒரு புதிய இலக்குடன் நடக்கலானான். 1996ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.